இந்த யூடியூப் சேனலானது MWN.com. இதில் எக்கனாமிக் நியூஸ் என்ற ஒரு புல்லட்டின் வீடியோவாக யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் போடப்படுகின்றது. இது இன்டர்நேஷ்னல் நேஷனல் அளவிலான கரண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸான நியூஸ்கள் இதில் போடப்படுகின்றன. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை வாசித்து பயன்படுத்திக் கொள்ளவும். நன்றி. 1. மூன்றாம் நாடுகளிலிருந்து தனது எல்லை வழியாகச் செல்லும் வர்த்தகங்கள் உட்பட இந்தியாவுடனான அனைத்து வர்த்தகத்தையும் நிறுத்த பாகிஸ்தான் எடுத்த முடிவு இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே உள்ள சிறிய நேரடி வர்த்தகத்தை முற்றிலுமாக நிறுத்திவிடும். வியாழக்கிழமை அறிவிப்புகளின் தாக்கம் இந்தியாவிற்கான ஆப்கானிஸ்தானின் ஏற்றுமதியிலும் உணரப்படும். 2. அமெரிக்க வரிகளின் கால அளவைச் சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மையை கருத்தில் கொண்டு பெரும்பாலான நிறுவனங்கள் விரைவான வெற்றிகளைத் தேடுகின்றன. அசெம்பிளி லைன்கள், ஒப்பந்த உற்பத்தி அலகுகள் அல்லது கூட்டு முயற்சிகளை அமைத்தல், அவை முழு அளவிலான தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் புதிதாக தேவைப்படாமல் கணிசமான மாற்றத்தை வழங்குகின்றன என்று GDRI ஆய்வு தெரிவித்துள்ளது. 3. விலை நிலைப்படுத்தல் நிதியின் PSF கீழ் ஒரு இடையகத்தை உருவாக்குவதற்காக நடப்பு நிதியாண்டில் சந்தை விலையில் விவசாயிகளிடமிருந்து 0.3 மில்லியன் டன் MT வெங்காயத்தை கொள்முதல் செய்ய அரசாங்கம் இலக்கை நிர்ணயித்துள்ளது. 4. பெட்ரோலிய திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் தரவுகளின்படி இந்தியாவின் பெட்ரோலியப் பொருட்களின் ஏற்றுமதி FY25 இல் 3.4 விழுக்காடு அதிகரித்து 64.7 மில்லியன் டன்களாக அதிகரித்துள்ளது. FY24 இல் 62.6 மில்லியன் டன்களாக இருந்தது. மோட்டார் ஸ்பிரிட், பெட்கோக் மற்றும் எரிபொருள் எண்ணெய் ஆகியவற்றின் அதிகரித்த ஏற்றுமதிகளால் ஏற்றுமதி அதிகரிப்பு முதன்மையாக உந்தப்பட்டது. 5. ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் பரஸ்பர கட்டணங்களைத் தவிர்க்க இந்தியா முதல் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்ப்பதாக அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசென்ட் கூறியுள்ளார். 6. சிமெண்ட் அளவுகள் 2026 நிதியாண்டில் 6 முதல் 7% வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று ICRA அறிக்கை தெரிவித்துள்ளது. இது 2025 நிதியாண்டில் 6.3% வளர்ச்சியைத் தொடர்ந்து வீட்டுவசதி மற்றும் உள்கட்டமைப்புத் துறைகளில் இருந்து எதிர்பார்க்கப்படும் தேவை அதிகரிப்பால் இயக்கப்படும் என்றும் அது மேலும் கூறியது. சிமெண்ட் துறையில் திறன் கூட்டல் 2026 நிதியாண்டில் 43 முதல் 45 மில்லியன் MTPA ஆக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 2025 நிதியாண்டில் 32 மில்லியன் MTPA ஆக இருந்தது. 7. கூகிளின் ஒட்டுமொத்த வருவாயில் சுமார் 75 விழுக்காடு பங்களிக்கும் முக்கிய விளம்பர வணிகத்தின் வருவாய் காலாண்டில் 8.5 விழுக்காடு அதிகரித்து $86.89 பில்லியனாக உள்ளது. இது முந்தைய காலாண்டின் 10.6 விழுக்காடு அதிகரிப்பை விட மந்தநிலை, ஆனால் ஆய்வாளர்களின் எதிர்பார்ப்புகளை விட 7.7 விழுக்காடு அதிகரிப்பு இன்னும் அதிகமாக உள்ளது. 8. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் மார்ச் காலாண்டில் 12.2 விழுக்காடு தொடர்ச்சியான நிகர லாப வளர்ச்சியை பதிவு செய்து $395.76 கோடியை எட்டியுள்ளது. வருவாய் காலாண்டிற்கு காலாண்டில் 4.2 விழுக்காடு அதிகரித்து $375.20 மில்லியனாக உள்ளது. வருவாய் தொடர்ச்சியாக 5.9 விழுக்காடு அதிகரித்து $3242.10 கோடியாக உள்ளது. EBIT காலாண்டில் 10.9 விழுக்காடு அதிகரித்து $505.29 கோடியாக உள்ளது. 9. 2025 ஆண்டில் பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடந்த 2 கொள்கை கூட்டங்களில் இந்திய ரிசர்வ் வங்கி RBI இதுவரை அதன் ரெப்போ விகிதத்தை மொத்தம் 0.50 விழுக்காடு 50 அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது. ரெப்போ விகிதம் என்பது நாட்டில் உள்ள வணிக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி பணம் கொடுக்கும் விகிதமாகும். இந்த 2 விகிதக் குறைப்புகளும் நாட்டில் அதிக வட்டி விகித ஆட்சியை சிறிது மென்மையாக்கியுள்ளன. அனைத்து பெரிய மற்றும் சிறிய வங்கிகளும் கடன்கள் மற்றும் நிலையான வைப்புத்தொகைகளுக்கான விகிதங்களை குறைத்துள்ளன. 10. செபி சட்டம் மற்றும் போட்டிச் சட்டம் உள்ளிட்ட 4 சட்டங்களின் கீழ் மீறல்கள் அல்லது தவறுகளுக்காக தொடங்கப்பட்ட நடவடிக்கைகளை தீர்ப்பதற்கு ஏற்படும் செலவினங்களுக்கு வரி செலுத்துவோர் விலக்கு கோர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் CBDT தெரிவித்துள்ளது. 11. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்கள் EPFO போர்ட்டல் மற்றும் பிற முறைகள் மூலம் தங்கள் PF இருப்பைச் சரிபார்த்ததாகத் தெரிகிறது.
கடந்த ஒரு வாரத்திற்கான கூகிள் ட்ரெண்ட்ஸ் தரவு இணையத்தில் அதிகம் தேடப்பட்ட முக்கிய வார்த்தைகளில் பிஎஃப் இருப்பு இருப்பதாக கூறுகிறது. 12. அமெரிக்காவுடனான வர்த்தக போரின் மத்தியில் சீன வாடிக்கையாளர்கள் டெலிவரிகளை நிராகரிக்கத் தொடங்கிய பின்னர் அமெரிக்க விமானத் தயாரிப்பு நிறுவனமான போயிங்குடன் சுமார் 737 மாக்ஸ் ஜெட் விமானங்களை வாங்க ஏர் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. Subject videos for BCom, BBA, MCom and MBA of all universities of India and foreign countries are available at channelmwn.com. Presented by Dr. M. Wilson, Professor, Author and Publisher. Thank you.